Hi students, welcome to BIMI Maths, 10th Standard Maths, first chapter, Relations and Functions, exercise 1.3 ல 4th sum பார்க்கலாம். A graph representing the function f of x is given in figure 1.16. இந்த figureல f of x வந்து கொடுத்திருக்கிறாங்க graph. It is clear that f of 9 equal to 2. இப்போ வந்து f of 9 இங்கே 9 இருக்குது. இது டச் ஆகிற இடம் வந்து இங்கே நேராக இங்கே 2. இது எஃப் ஆஃப் 9னா எக்ஸில் 9, இங்கே ஒயில் இங்கே 2, இங்கே 2ல் வந்து இது கட் ஆகுது. இது வந்து 9 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு 4 சப்டிவிஷன்ஸும் கொடுத்துக்குறாங்க. ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0னா இது வந்து எக்ஸு. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா வேல்யூ வந்து நமக்கு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் வந்து 0வாக இருந்ததுன்னா இங்கே ஒய்னா இங்கே ஒய் ஆக்சிஸில் தான் பார்க்கணும். நேராக இது எங்கே போய் நிற்குது 9ல். அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 7. இப்போ எக்ஸ் வந்து 7 அப்படின்னு வச்சுட்டோம்னா 1 2 3 4 5 6 7. இங்கே எஃப் ஆஃப் 7னா இங்கே ஒய் வந்து எங்கே இருக்குது நேராக இங்கே போகுது. அப்போ இது வந்து 6. அப்போ எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 கேட்டுருக்குறாங்க. எஃப் ஆஃப் 2னா இங்கே 2னா இது நேராக எங்கே போகுது, இந்த லைன் போய் நேராக இங்கே 6ல் மீட் ஆகுது. அப்போ இங்கே 6. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 6. தென் எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் 10ங்கிறது இங்கே 10. இதில் வேறு இங்கே மேலே லைனே போகலை, மேலே பாயிண்ட்ஸும் இல்லை. ஸோ இங்கே வந்து 0. இப்போ எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 0. Next second, for what value of x is f of x equal to 1. இப்போ f of x equal to 1னால இது ஒய்யோட வேல்யூன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இது 7னா ஒய்யோட வேல்யூன்னு. அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு என்னவாக இருந்தால் இங்கே வந்து ஒய் வந்து 1ஆக இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இங்கே ஒயில் வந்து 1ல் பார்த்தோம்னா இது நேராக இங்கே வந்து கட் ஆகி இந்த இடத்துல 9க்கு 10க்கு நடுவில் இருக்குது. இங்கே ஒரு லைன் போட்டோம்னா 9.5 அதுதான் ஆன்சர். அப்போ x equal to at x equal to 9.1 தான் வந்து f of x equal to 1. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப் த ஃபாலோயிங். டொமைனும் ரேஞ்சும் கேட்டுக்கிறாங்க. டொமைன்கிறது 0 1 2 3 4 5 இதெல்லாம் தான் டொமைன், இதெல்லாம் ரேஞ்சு. அப்போ இங்கே 0 to 10 வரைக்கும் இருக்குது டொமைன், இங்கே 0 to 9 வரைக்கும் இருக்குது ரேஞ்சு. அப்போ வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் f. 6 வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டுருக்குறாங்க. இப்போ இங்கே 6ன்னு பார்த்தோம்னா 4 5 இங்கே 6க்கு நேராக இங்கே பார்த்தோம்னா இது வந்து 5ல் வந்து மீட் ஆகுது பாருங்க. இங்கே 6 இங்கே 5. அப்போ இது 5 தான் ஆன்சர். இப்போ இதெல்லாம் எழுதிடலாங்களா. 0 எஃப் ஆஃப் 0னா இது எக்ஸு. 0 எக்ஸில் வந்து 0னா ஒய் வந்து எங்கே இருக்குது நேராக இங்கே 9. அப்போ இது 9. அடுத்து எஃப் ஆஃப் 7. இப்போ எஃப் ஆஃப் 7ங்கிறது எங்கே போய் நிற்குதுன்னா 6ல். நம்ம அந்த புக்கில் கிராஃபில் பார்த்தோம். அடுத்தது எஃப் ஆஃப் 2 வந்து 6, எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 0. இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 9.5, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஒய் வந்து 1ஆக இருக்கும்போது அது எக்ஸு, இது வந்து ஒய்ன்னு அர்த்தம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த எக்ஸோட இது எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா இங்கே 1லேருந்து ஒய் வந்து 1 இங்கே வந்து நேராக இங்கே போய் இது கட்டாகிற இடம் பார்த்திங்கன்னா 9.5. அப்போ இது வந்து 9.5. நெக்ஸ்ட்டு டொமைன் வந்து இங்கே 0 to 10 இருக்குது. அதனால் 0 to 10 தான் வந்து டொமைன். அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 10 x such that 0 less than or equal to x less than or equal to 10. x belongs to real numbers r. அப்போ ரேஞ்சுங்கிறது இது y 9 வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது 0 to 9 தான் வந்து ரேஞ்சு. இப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ எக்ஸ் such that 0 less than or equal to x less than or equal to 9. x belong to r, real numbers. Fourth one, image of 6 under f is 5. When x equal to 6, it meets the point 5. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப குட்டி சம் தான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.